ஷரியத், தரீகத், ஹகீகத், மஅரிஃபத். இதுதான் தீன். தீனுடைய முழுமை இது நாளும் தான். இப்படி அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நபிமார்கள் கல்வை சுத்தப்படுத்தினார்களோ அதே போன்று வலிமார்கள் அதே தீன் பணியை அந்த நபிமார்களுக்கு பிறகு மக்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவார்கள். தரீகத்து வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், ஹகீகத்தினுடைய இல்முல் ஹகாயிக் என்று சொல்லக்கூடிய ஹகீகத்தினுடைய இல்மை சொல்லிக் கொடுப்பார்கள். எப்போ சொல்லிக் கொடுப்பாங்க? கல்பை சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு. முதலாவது கல்பு சுத்தமாகணும். இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல் இல்மு நூருன் லா யுஅதா லில் ஆசி. இல்ம் என்பது நூர், அது ஒளி, அது பாவிகளுக்கு கொடுக்கப்படாது. அப்போ உள்ளத்திலே பாவம் நிறைந்திருக்கும் நிலையிலே, உள்ளம் கல்பு இருளாக இருக்கும் நிலையில் அங்கு அந்த இல்மு தங்காது, சரிப்படாது. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله المولان العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகுக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் சையதுல் கௌனைன் நபி ஸகலைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபஅத் தாபியூன்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த இடத்திலே சமாதியிட்டிருக்கின்ற அஷேக் வலியுஸ் சரந்தீர் அஷேக் உஸ்மான் இப்னு அப்துர் ரஹ்மான் அஸ்ஸித்தீகி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, இந்த இடத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு பிறகு புனித தீனுல் இஸ்லாத்தை பரப்பும் விடயத்திலே வலிமார்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி ஒரு தலையங்கம் தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே நபிமார்கள் செய்த தீன் பணி என்ன என்பதை பரிசுத்த குர்ஆனிலே தெள்ளத் தெளிவாக அல்லாஹு தஆலா நமக்கு கூறுகிறான். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவில் ஒன்றுதான், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன். யா அல்லாஹ், இவர்களுக்கு மத்தியிலே ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக, ஒரு ரசூலை நீ அனுப்புவாயாக. எப்படிப்பட்ட ரசூல்? யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க, உன்னுடைய ஆயாத்துகளை ஓதி காண்பிப்பார்கள். வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப, வேத நூலுடைய அறிவுகளை, ஞானங்களை கற்றுக் கொடுப்பார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப,
வேத நூலுடைய இல்முகளை கற்றுக் கொடுப்பார்கள். வல் ஹிக்மா, ஹிக்மத் என்னும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள். வயுசக்கீஹிம், இன்னும் அவர்களை தூய்மையும் படுத்துவார்கள். 4 விஷயம். இதே போன்று சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹு தஆலா இதே ஒரு விடயத்தை மீண்டும் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை அல்லாஹ் செய்து விட்டான். அவர்களுக்கு மத்தியிலே, இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு ரசூலை அனுப்புவதின் மூலமாக அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை அல்லாஹ் செய்து விட்டான். அவர்கள் என்ன செய்வார்கள்? யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி. முதலாவது, அந்த ரசூல்மார்கள், அந்த ரசூல் அவர்கள் அல்லாஹுடைய ஆயாத்துகளை ஓதி காண்பிப்பார்கள். முதலாவது. இரண்டாவது, வயுசக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார்கள். வயுசக்கீஹிம். மூன்றாவது, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப, கிதாப் என்னும் வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நாலாவது, வல் ஹிக்மா, ஹிக்மத் என்னும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய திருவசனங்களின் மூலமாக நபிமார்கள் இந்த உலகத்திலே செய்த தீன் பணி என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறார். அப்போ முதலாவது என்ன? யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அல்லது அல்லாஹுடைய ஆயாத்துகளை ஓதி காண்பிப்பார்கள் என்பது ஷரீஅத். ஷரீஅத்தை சொல்லுவார்கள், ஷரீஅத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். யத்லூ அலைஹிம் ஆயாத்தி வயுசக்கீஹிம், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவார்கள், கல்பை தூய்மைப்படுத்துவார்கள். அது தரீகத்து. முதலாவது இந்த ஆயத்திலே யத்லூ அலைஹிம் ஆயாத்தி என்பது ஷரீஅத், வயுசக்கீஹிம் என்பது தரீகத், வயுஅல்லிமுஹுமுல் கிதாப, வேத நூலுடைய ஞானங்களை கற்றுக் கொடுப்பார்கள் என்பது இல்முல் ஹகாயிக். இல்முல் ஹகாயிக் என்னும் ஹகீகத்தினுடைய ஞான அறிவுகளை கற்றுக் கொடுப்பார்கள். நாலாவது, வல் ஹிக்மா, ஹிக்மா என்னும் மஅரிஃபாவுடைய ஞானங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். 4 விஷயம். அல்லாஹுடைய அத்தாட்சிகளை ஆயாத்திஹி, யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி என்பது ஷரீஅத், வயுசக்கீஹிம் என்பது தரீகத், வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் என்பது ஹகீகத், வல் ஹிக்மா என்பது மஅரிஃபத். இது 4ம் தான் சம்பூர்ணமான தீன். தீனுடைய சம்பூர்ணம் இது 4ம் தான். 5வது ஒன்று கிடையாது. ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மஅரிஃபத், இதுதான் தீன். தீனுடைய முழுமை இது 4ம் தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நபிமார்கள் போதித்தது, நபிமார்கள் செய்த தீன் பணி இந்த 4ம் தான். அல்லாஹுடைய ஷரீஅத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். மக்களுடைய உம்மத்தினுடைய உள்ளத்தை திக்ரை கொண்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள். எதை விட்டும்? ஷிர்கை விட்டும், குஃப்ரை விட்டும், இர்திதாதை விட்டும், நிஃபாக்கை விட்டும் உள்ளத்தை பக்குவப்படுத்தினார்கள், தூய்மைப்படுத்தினார்கள். தூய்மைப்படுத்தியதற்கு பிறகு குர்ஆனுடைய வேத நூலுடைய இல்முகளை கற்றுக் கொடுத்தார்கள். அங்கே சுத்தமானதான் அந்த இல்மு நிற்கும். அங்கே உள்ளம் சுத்தமானதான் தீனுடைய இல்மு உள்ளத்தில் தரிப்படும். அங்கே ஷிர்க் இருக்கும் காலமெல்லாம், இர்திதாத் இருக்கும் காலமெல்லாம், நிஃபாக் இருக்கும் காலமெல்லாம் அங்கே உள்ளத்திலே என்ன நிற்காது? பாறங்கல்லிலே எழுதப்பட்டு மலைக்கு வந்து தண்ணீர் அடித்து கொண்டு போகிற மாதிரி அங்கே எல்லாம் கழுவிப்பட்டுக்கிட்டு போயிடும். எனவே அங்கே உள்ளம் தூய்மை பெற வேண்டும்.
எனவே அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள். தூய்மைப்படுத்தியதற்கு பிறகு வேத நூலுடைய கிதாபுடைய இல்மை கொடுத்தார்கள், ஹகீகத்தினுடைய இல்மை கற்றுக் கொடுத்தார்கள். வல் ஹிக்மா மாரிஃபா என்னும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். இது நானும் தான் நபிமார்கள் இந்த உலகத்திலே செய்த தீன் பணி. இந்த தீன் பணியை நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உண்டான அத்தனை நபிமார்களும் செய்த தீன் பணி இதுதான். தீனுடைய இல்ம் என்று சொல்லுகின்ற பொழுது ஷரியத்தினுடைய இல்ம் ஒன்று இருக்கிறது. அது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உண்டான நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஷரியத் காலத்துக்கு காலம் காலத்துக்கு காலம் அதனுடைய சட்ட திட்டங்கள் மாற்றப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் இதற்கு முன்னால் இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா நபிமார்களுடைய ஷரியத்தையும் ரத்து செய்து அவர்களுடைய ஷரியத் மாத்திரமே கியாமத்து நாள் வரைக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் உலகத்திலே எந்த நேரத்திலும் எந்த இடத்துக்கும் பொருந்தக்கூடிய ஷரியத்தாக அல்லாஹு தஆலா பரிபூர்ணமான ஷரியத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். எனவே நாம் முன்னே உண்டான நபிமார்களை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுடைய ஷரியத்தை நாம் பின்தொடர முடியாது. அவர்கள் செய்த அமலை நாம் செய்ய முடியாது. அவர்களுடைய ஷரியத்தை பின்பற்றி நாம் செய்யக்கூடிய அமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷரியத்தின் பிரகாரம் தான் நாம் அமல் செய்ய வேண்டும். எனவே காலத்துக்கு காலம் ஷரியத்தினுடைய இல்மு ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டு கொண்டே வந்தது. ஏன் மாற்றப்பட்டு கொண்டு வந்தது? ஏன் மாறியது? ஏன் அல்லாஹ் மாற்றினான் என்றால், ஷரியத்தினுடைய சட்டம் என்பது மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள். எனவே காலத்துக்கு காலம் மனிதனுடைய லைஃப் ஸ்டைல், மனிதனுடைய அந்த வாழ்க்கை முறைகள் மாற மாற அந்த காலத்துக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அந்தந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்களுக்கு அந்த சட்டத்தை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே வந்தான். அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உண்டான எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினர்களுடைய கொடுக்கப்பட்ட அந்த ஷரியத் காலத்துக்கு காலம் மாற்றப்பட்டு கொண்டே வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத் இறுதி நாள் வரைக்கும் தரிப்பட்டிருக்கும். அதே நேரத்திலே மறுபக்கத்திலே மாற்றப்படாத ஒன்று இருக்கிறது. அது என்ன? இல்மு தௌஹீத், அல்லாஹுடைய இறை ஞானம், அல்லாஹுடைய ஏகத்துவம், அவனுடைய தௌஹீத். அந்த தௌஹீதுடைய ஞானம், அவனுடைய உலூஹியத்தினுடைய ஞானம், அவனுடைய உலூஹியத்தை பற்றி உண்டான அந்த இல்மு, அந்த அறிவு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உண்டான எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது ஒரே ஞானம்தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன் மாற்றம் இல்லை? அந்த இல்மு என்பது உலூஹியத்தினுடைய தௌஹீதினுடைய இல்ம் என்பது அல்லாஹுடைய ஜாத் சிஃபாத் அஃபாலோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. எனவே அல்லாஹ்விலே எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. அவன் எப்படி இருந்தானோ அப்படித்தான் இருக்கிறான், அப்படியே அவன் இருந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்விலே, அவனுடைய ஜாத்திலே, அவனுடைய சிஃபாத்திலே, அவனுடைய அஃபாலிலே, அவனுடைய ஆசாரிலே, அவனுடைய அஸ்மாக்களிலே எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுவதில்லை. அவனுடைய தௌஹீதிலே மாற்றம் ஏற்படுவதில்லை. எனவே அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போத அதே தௌஹீது தான் ஏனைய நபிமார்களும் போதித்துக் கொண்டு வந்தார்கள். எல்லா நபிமார்களும் சொன்ன செய்தி என்ன? இன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய
இலாஹ் எல்லாம் ஒரே இலாஹு தான், அல்லாஹ் தான் ஏக இலாஹ் என்ற அந்த தௌஹீத் ஞானத்தை தான் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே தௌஹீதை தான் சொன்னார்கள். எனவே ஷரீஅத்திலே மாற்றம் ஏற்பட்டது, தௌஹீதிலே மாற்றம் இல்லை. அந்த தௌஹீதுடைய ஏகத்துவ ஞானம் எல்லா நபிமார்களும் ஒரே ஞானத்தை தான் போதித்தார்கள். எனவே நபிமார்களுக்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நிச்சயமாக ஒரு நபி வரப்போவது இல்லை என்பது நமது ஈமான். வரமாட்டார்கள். எனவே நபிமார்களுக்கு பிறகு இந்த உம்மத்தை வழிநடத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா விலாயத்தை வெளிப்படுத்தினார், விலாயத்தை வெளியாக்கினார். நபிமார்கள் இருக்கும் போதும் வலிமார்கள் இருந்தார்கள், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினர்களிலும் வலிமார்கள் இருந்தார்கள். உதாரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தில் நின்றும் ஆசிப் பின் பர்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு வலி மகான் இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் அவர்களுடைய உம்மத்தினர்களிலே வலிமார்கள் இருந்து கொண்டே வந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா தோழர்களுக்கு மத்தியிலே எல்லா சஹாபா பெருமக்களும் வலிமார்கள் தான், விலாயத்து பெற்றவர்கள் தான். எல்லா சஹாபாக்களும் விலாயத்து பெற்றவர்கள் தான், எல்லாரும் வலிமார்கள் தான். ஆனால் அவர்களுடைய விலாயத்து வெளியே தெரியவில்லை. ஏன்? உதாரணமாக பகல் காலத்திலே இரவு நேரத்திலே சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியுது. இரவுல இல்லையா, வானத்தில் நட்சத்திரங்கள் தெரியுது. பகல் காலத்தில் நட்சத்திரம் தெரியுமா? சூரியன் உதயமாக இருக்கும் போது அந்த சூரியனுடைய ஒளியிலே வெளிச்சத்திலே நட்சத்திரம் தெரியாது. காரணம், அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் அந்த நட்சத்திரத்தை மிகைத்து விட்டது, அது மறைத்து விட்டது. இப்போ பகல் நேரத்திலே அந்த நட்சத்திரம் தெரியவில்லை என்ற காரணத்தினால் நட்சத்திரமே இல்லை பகல்ல என்று சொல்ல முடியுமா? முடியாது. இதே போன்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தினுடைய சூரியன், ரிசாலத்தினுடைய சூரியன். அந்த நுபுவத்தினுடைய சூரியன் உதயமாக இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே அவர்களுடைய அந்த நுபுவத்தினுடைய நூறிலே ஒளியிலே சஹாபா பெருமக்களுடைய விலாயத்து மறைந்திருந்தது, தெரியவில்லை. எப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே மறைந்தார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அந்த சஹாபா பெருமக்களுடைய விலாயத்து வெளியானது, விலாயத்தினுடைய நூறு வெளியானது. அப்ப விலாயத்தினுடைய நூறு எங்கிருந்து வந்துச்சு? தனியாக ஒன்றாக இல்லை, ரசூலுல்லாஹுடைய விலாயத்து தான் அது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா விலாயத்தையும் நுபுவத்தையும் கொடுத்திருந்தான். நுபுவத்தை கொடுப்பதற்கு முன்பதாக அல்லாஹு தஆலா விலாயத்தை தான் கொடுத்தான். விலாயத்தை கொடுத்துதான் நுபுவத்தையும் கொடுத்தான். எனவே எல்லா நபிமார்களும் வலிமார்கள் தான், எல்லா நபிமார்களும் நபிமார்கள் தான். ஆனால் எல்லா வலிமார்களும் நபிமார்கள் அல்ல, எல்லா வலிமார்களும் நபிமார்கள் அல்ல. ஆனால் எல்லா நபிமார்களும் வலிமார்கள் தான். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாத்தின் விலாயத், அவர்களுடைய லாஹிர் நுபுவத். ரசூலுல்லாஹுடைய பாத்தின் விலாயத், அவர்களுடைய லாஹிர் நுபுவத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்களுடைய லாஹிர், அவர்களுடைய வெளிரங்கம், அவர்களுடைய நுபுவத் மறைந்து விட்டது உலகத்தில். எப்போ அவர்களுடைய லாஹிர் மறைஞ்சிச்சோ அவங்களோட பாத்தின் வெளியாகிச்சு. அது என்னது? விலாயத். எப்படி வெளியாகிச்சு? அவர்களுடைய உம்மத்திலே வெளியாகிச்சு.
சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலே ரசூலுல்லாஹுடைய விலாயத்தினுடைய நூர் வெளியாகி சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலமாக கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விலாயத்து வெளியாகிச்சு. இப்படி எல்லா சஹாபாக்களில் வெளியாகக்கூடிய அந்த விலாயத் ரசூலுல்லாஹுடைய விலாயத்தினுடைய நூறு தான். அதனால் தான் அந்த சஹாபாக்களை கொண்டு மக்கள் நேர்வழி பெற்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? அஸ்ஸஹாபி கன்னுஜூம் ஃபபிஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள் வானத்திலே மின்னிக் கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களில் யாரை நீங்க பின்பற்றினாலும் நீங்க நேர்வழி பெறுவீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன் அப்படி சொன்னாங்க? அந்த சஹாபாக்களிலே வெளியாகக்கூடிய விலாயத்தினுடைய நூரை கொண்டு உங்களுக்கு அவர்களின் மூலமாக ஹிதாயத்து கிடைக்கும். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய வாஹிர் மறைந்து அவர்களுடைய பாத்தின் வெளியாகி விலாயத்தினுடைய நூறாக அவர்களுடைய விலாயத்தண்ட நூர் பல வலிமார்களிலே சஹாபாக்களுக்கு பிறகு தாபியூன்கள், தபா தாபியூன்கள், அதனை தொடர்ந்து பல வலிமார்கள், நாதாக்கள் விலாயத்தை பெற்ற அந்த மகான்களின் மூலமாக வெளியாகக்கூடிய அந்த விலாயத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விலாயத்தில் இருந்தும் வெளியாகக்கூடிய ஒரு துளி. ரசூலுல்லாஹ் விலாயத்துக்குள், ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்குள், எல்லா நபிமார்களுடைய நுபுவத்தும் ரசூலுல்லாஹுடைய நுபுவத், எல்லா நபிமார்களுடைய நுபுவத்தும் ரசூலுல்லாஹுடைய நுபுவத்திலே இருந்து உண்டான ஒரு துளிதான். எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட விலாயத், எல்லா வலிமார்களுக்கிலே வெளியாகக்கூடிய விலாயத் கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விலாயத்தில் நின்றும் வெளியாகக்கூடிய ஒரு துளிதான். அதனால்தான் வலிமார்களை கொண்டு காலத்துக்கு காலம் மக்கள் நேர்வழி பெற்றார்கள், ஹிதாயத்து பெற்றார்கள். ஏன்? அந்த வலிமார்களின் மூலமாக வெளியாகக்கூடிய அந்த நூர், விலாயத்துடைய நூர், ஹாதியாகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர், அவர்களுடைய விலாயத்தில் நின்று உண்டான வெளியாகக்கூடிய ஒரு நூருடைய துளி. எனவேதான் வலிமார்கள், நபிமார்கள் இந்த உலகத்திலே எந்த தீன் பணியை செய்தார்களோ, ஷரியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், ஷரியத்தை சொல்லிக் கொடுப்பார்கள், ஷரியத்திலே நெறி தவறாமல் நடந்து கொள்வார்கள், ஷிர்க் செய்ய மாட்டார்கள், பாத்தினியத்தான ஷிர்க் செய்ய மாட்டார்கள், பாத்தினியத்தான ஷிர்க்கை விட்டும் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தியிருப்பார்கள், தானும் சுத்தமடைந்து பிறரையும் சுத்தமாகக்கூடிய நிலையிலே இருப்பார்கள் வலிமார்கள், மகான்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் நபிமார்கள் இந்த உலகத்திலே எந்த தீன் பணி செய்தார்களோ அந்த 4 விஷயம், ஆரம்பமாக குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த 4 விஷயம், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, ஷரியத்தை சொன்னார்கள். வலிமார்களும் ஷரியத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த ஷரியத்தின் மூலமாக மக்களுடைய லாஹிரை, வெளிரங்கத்தை சுத்தப்படுத்துவார்கள். அன்றாட உலக வாழ்க்கையிலே ஷரியத்தை கொண்டு அவர்களை நெறிப்படுத்துவார்கள். வயுஸக்கீஹிம், அல்லாஹ்வுடைய இறை ஞானத்தை சொல்லி அவர்கள் ஜிக்ரை கொண்டு அவங்களுடைய உள்ளத்தை, கல்பை சுத்தப்படுத்துவாங்க, எண்ணத்தை சுத்தப்படுத்துவாங்க. கல்பு, எண்ணம், ஹார்ட் அண்ட் மைண்ட் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. அதை பற்றி பேசுகிறேன்டா இன்னொரு சப்ஜெக்ட், அது நேரம் பத்தாது. அப்போ அந்த கல்பை சுத்தப்படுத்துவாங்க வலிமார்கள். எப்படி நபிமார்கள் சுத்தப்படுத்தினார்களோ, எப்படி அல்லாஹ்வுடைய ஜிக்ரை கொண்டு நபிமார்கள் கல்பை சுத்தப்படுத்தினார்களோ, அதே போன்று வலிமார்கள் அதே தீன் பணியை அந்த நபிமார்களுக்கு பிறகு மக்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவார்கள். தரீகத்து வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், ஹகீகத்தினுடைய இல்முல் ஹகாயிக் என்று சொல்லக்கூடிய ஹகீகத்தினுடைய இல்மை சொல்லிக் கொடுப்பார்கள்.
எப்போ சொல்லிக் கொடுப்பாங்க? கல்பை சுத்தப்படுத்தினத்துக்கு பிறகு. முதலாவது கல்பு சுத்தமாகணும். இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல் இல்மு நூருன் லா யுஅதா லில் ஆசி. இல்ம் என்பது நூர், அது ஒளி, அது பாவிகளுக்கு கொடுக்கப்படாது. அப்போ உள்ளத்திலே பாவம் நிறைந்திருக்கும் நிலையிலே, உள்ளம் கல்பு இருளாக இருக்கும் நிலையில் அங்கு அந்த இல்மு தங்காது, தரிப்படாது. சுருக்கமாக முடிச்சுக்கொள்கிறேன். அப்போ அங்கே இல்மு தரிப்படாது. அதனால் கல்பை சுத்தப்படுத்துவாங்க. ஷரியத்தை சொல்லி லாஹிரை வெளிரங்கத்தை சுத்தப்படுத்துவாங்க. அல்லாஹுடைய ஜிக்கரை சொல்லிக் கொடுத்து முராகபா முஷாஹதா செய்யக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுத்து கல்பை சுத்தப்படுத்துவாங்க. கல்பை சுத்தப்படுத்தினதுக்கு பின்னால் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேத நூலிலே இருக்கக்கூடிய இல்மை கற்றுக் கொடுப்பாங்க. அது என்ன இல்மு? இல்மு தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, திருக்கலிமாவுடைய ஞானங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹுடைய இல்மை தேடுங்க, அல்லாஹுடைய உலூஹியத்துடைய இல்மை தேடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். அது தனி சப்ஜெக்ட். சரி சரி. அப்போ அந்த இல்மை சொல்லிக் கொடுப்பாங்க, உலூஹியத்துடைய ஞானத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. கிதாபுடைய இல்மை, இல்முல் ஹகீகத்தை, ஹகாயிக்குடைய இல்மை சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்து வல் ஹிக்மா, அதன் மூலமாக மாரிஃபா என்னும் பேரின்ப ஞானத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வழியை காட்டுவாங்க. இதுதான் தீன். இதுதான் நபிமார்களுக்கு பிறகு வலிமார்கள் செய்த தீன் பணி. இதுதான் இன்றைக்கு யார் யாரோ என்னென்னமோ செய்கிறாங்க. நாங்கள் தீன் பண்ணி என்று சொல்கிறாங்க. அந்த தீன் பணிக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த தீன் பணிக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த தீன் பணிக்கும் மகான்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த தீன் பணிக்கும் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. எனவே உண்மையான தீன் ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மஅரிஃபத், இந்த நாளும் ஒன்று சேர்ந்ததுதான் தீன் என்ற கட்டிடம், தீன் என்ற அழகான கட்டிடம். எனவே அந்த கட்டிடத்துக்குள்ளே நாம் இருந்து எங்களை நாம் பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய, எங்களை நாம் பரிபூர்ணப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த வழிகளை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் காட்டி தந்தல்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய உள்ளங்களை யா அல்லாஹ் நீ தூய்மைப்படுத்தி அருள்வாயாக. நேரான பாதையை எங்களுக்கு காட்டி அருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய இறைநேசர்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள் சென்ற அந்த பாதையிலே எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக. அந்த பாதையிலே நாங்கள் வாழ்ந்து அந்த பாதையிலே நாங்கள் மரணிக்கக்கூடிய அந்த தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னால் பயான் நிகழ்த்தியவர் அல் அரூசியத்துல் காதிரி அரபிக் கல்லூரியின் விரிவுரையாளரும் கொழும்பு மருதான பெரிய பள்ளி வாயிலின் பிரதம ஹத்தீபுமாகி அல்ஹாஜ் மௌலவி அஹமது ஷா ஜமாலி அன்னவர்களுக்கு இந்த பள்ளியின் நிர்வாகத்தினர்கள் சார்பாகவும், அதே போன்று இங்கே வந்து நிகழ்ச்சிகளை திறம்பட நடாத்தி தந்த கோட்டார் மஷாஹிமார்களுடைய அந்த பிள்ளைகளுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த மஜ்லிஸ் இனிய ஸலவாத்துடன் நிறைவுபடும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி